நம்ம சித்தங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துற பிதாஜியோட வாழ்த்து ரெகுலரா இதை நடக்கிறதுக்கு அவருடைய அருள் தான் காரணம். ஏன்னா எனக்கு அந்த கடவுள் கொடுக்கறது அதுலயே இருக்கு. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூத்த மாமல தூவி துரியாதே வீத்த வாவினி நெடுங்காலமேனு ஒரு பாட்டு இருக்கு. நமக்கு சொல்றதுக்கு தான் நேத்தெல்லாம் எனக்கே அப்படி டோன் எடுக்க முடியாம இருந்தது. அதெல்லாம் அவங்க கொடுக்கறது, ஒரு பேசுறதாகட்டும், ஒரு சங்கத்துல நம்ம முகாந்திர ஒரு 4 இது நம்ம சொல்றதாகட்டும், யார் சொல்றது நம்ம கேட்கறதாகட்டும், அதெல்லாம் அந்த பிதாஜியோட இச்சை, அவ்வளவுதான். சரி, ஓகே. வந்தே பரம் பிரம்மா சீதாம் நகம்ச வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனேய ஆனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் ஷததானுஷக்தா நசேஷகாயே பிரசுதானசேஷா ஔத்சூக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. இதனர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இந்த பாடல் உணர்த்துதுன்னு சொல்லிட்டு, இப்போ நேசித்தரையாவோட ஒரு பாட்டும் அதுக்கும் ஒரு பொருளும் பார்க்கலாம். என்சான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாயக்காரரைவ பட்டணமும் தான் 2 அஞ்சாமற் பேசுகிறான் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சாரனில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாழ்வேனோ. இப்போ என்சான் உடம்படி, சின்ன கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, எறும்புல இருந்து யானை வரைக்கும் அவங்க கையால 8 சான் உடம்பு இருக்கிற மாதிரி நமக்கு உருவம் கொடுத்திருக்காரு. 7 வாயிலடியோ, 7 + 2 9. நமக்கு 9 துவாரம் இருக்கு. 2 கண்ணு துவாரம், 2 மூக்கு 4, 2 காது 6, வாய் 1 7, உள்நாக்கு 2 குதம் குயும். சோ அது 2 சேர்த்து அந்த 7 வாயிலடிங்கிறாரு. பஞ்சாயக்காரரைவர், எந்த பஞ்சாயக்காரர்? கண், காது, மெய்வாய், செவி, மூக்கு, இந்த சருமம். அப்போ இந்த 5 பேரையும் பஞ்சாயக்காரரைவர் பட்டணமும் தான் 2. எந்த 2 பட்டணம் இருக்கு? இகம்பரம், இந்த இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இதுலயே கூட எல்லாரும் பறக்கிறா, எல்லா புழு பூச்சியும் பறக்குது, எல்லா உயிரும் பறக்குது. பரமும் 1 இருக்கு. இந்த யுகத்திலேயே, அதாவது நம்ம அம்மாவோட கர்ப்பப்பையில பையூர்ல பிறந்து நம்ம அந்த மெய்யூருக்கு, சில பேருக்கு இதுல சித்த வித்தையில இல்லாமல்லாம் பொய்யூருக்கு தான் போறா. அதுதான் இந்த இதுலயே உழந்து இல்லாத இதெல்லாம் செஞ்சு, அதான் மதம் ஆச்சரியம், புலால் ஊன்றது, ராகா துவேஷம், இந்த மாதிரி இந்த இதுல எல்லாம், அப்புறம் எந்த இத ஒரு எய்ம் இல்லாம எப்படி வேணாலும் வாழலாம்,
யாரையே கெடுத்தும் நம்ம பணம் பறி என்னென்னவோ செய்யறா. ஓகே, அப்படியெல்லாம் ஒரு எய்ம் இல்லாத இருக்கிற இந்த ஏகம்பரத்துல அப்படியும் இருக்கா. அப்புறம் ரெண்டு இருக்கு, ஏகம் பட்டணம், பரலோக பட்டணமும் இருக்கு. அந்த பட்டணமும் தான் இருந்து அஞ்சாமல் பேசிக்கிறான். இந்த வேணுன்னு காலையில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ நான் இவ்வளவு பெரிய இதெல்லாம் வச்சு படம்லாம் வச்சுட்டு நான் டெய்லி பச்சை தண்ணியில குளிச்சுட்டு நான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நான் விடாம செய்யறதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்றேன், எல்லா கோயிலுக்கும் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் தவறாம இந்த அது பேர் என்ன சிவராத்திரி, அப்புறம் எல்லா மாசத்திலும் வர பௌர்ணமி எல்லா பூஜையும் நான் விடாம செய்வேன். அப்படி எல்லாம் செஞ்சு எனக்கே கிடைக்கல. போய் இந்த அதுவும் யாரோ இந்த யூடியூப்ல பார்த்தேன், இந்த ஜென்ஸுக்கு யாரையும் சொல்லல, இந்த சித்த வீட்டு வாங்கின லேடிஸை யாரோ குள்படுத்தவங்க சொன்னாங்களாம். இது என்ன, இந்த அம்மா விடோ மாரி, அவங்க செட்டிநாடு பக்கம் அங்கெல்லாம் வெள்ளை சீரை கட்டுறவங்கள விடோம்பாங்க, எதுவுமே போடாம தாலிக்கறி கூட பொல்ல, கழுத்து மூக்கு கண்ணு எல்லாமே இருந்துட்டு விடோ மாரி தெரியுதுன்னா சொன்னாங்களாம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு சேர்ந்தவங்க விடுங்க, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க காதுல கேட்காதீங்க, அவங்க இந்த சித்த வீட்டை பத்தி தெரியாது, இந்த ஏகம்பர வாழ்க்கையில இதை மாரியே சுழண்டு சுழன்று புழு பூச்சி மாதிரியே நானும் பிறந்தேன், நானும் வளர்ந்தேன், நானும் செத்தேன், நானும் இனப்பெருக்கம் செஞ்சேன்னு ஆடு மாடு சாவுற மாரி அவங்களுக்கு எட்டின அறிவு அவ்வளவுதான். நம்ம பிதாஜி சொல்லியிருக்காரு, யாரத்தையும் போய் நீ போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாத, மௌனமாயிரு, உன்னுடைய வேலை என்ன, அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுனா உன்னுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும், நீ உன்னுடைய சுடுமுனியிலேயே உன்னுடைய ஜோதியை நீ பாரு. இதுதான் நான் சதா பிரணாயம்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 பஞ்சேந்திரியத்திலையும் ஒரு ஒரு பானையில இத்தினோண்டு ஓட்ட போட்டாலே அது அவ்வளோ எனர்ஜியும் போயிடும். நம்ம இந்த பஞ்சேந்திரியத்துல இப்ப சில பேர் இந்த தப்பு பண்றா, சாப்பாடு போட்டுக்கிறது டேபிள்ல, இது கையில செல்ல வச்சுக்கிறது, அந்த சாப்பாடையும் வாய் பக்கமா எனர்ஜி வேஸ்ட் ஆகும், அந்த செல்லையும் நோண்டிக்கிட்டு கண்ணும் ஒரு பக்கம் போகும், காதும் உணர்வது, பாக்குறது, பேசுறது, அப்புறம் யாரும் எது அதையும் பேசுறது, ஒரே டைம்ல அந்த பஞ்சேந்திரிய இதுல இருந்தும் அந்த 5 பக்கமும் எனர்ஜி, அந்த 5 ஹோல்ஸையும் தட்டி விட்டா அவ்வளவு எனர்ஜியும் வேஸ்ட் தான் போகும். அப்புறம் அவங்க டயர்டாம ஆவாம என்ன பண்ணுவாங்க, இப்ப நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பூச்சி அடிச்ச மருந்து அடிச்ச காய்ங்க, எதுவுமே பியூர் இல்லை, ஒரு பால்ல இருந்து எல்லாம் கலப்படம் தான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொந்த காசுலயே நம்ம உடம்ப இந்த மாதிரி பார்த்து சூனியம் வச்சிருக்கோம். அவரு அந்த காலத்திலேயே சொல்றாங்க பாருங்க, உங்க பஞ்சேந்திரியத்தையும் அடக்கிட்டு நீ கொண்டாந்து நீ சுழுமுனியில வச்சு நீ பார்த்தீன்னா நீ அவ்வளவு அமைதியா இருப்ப, உக்காந்த இடத்துல இருந்து உனக்கு அட்டமா செத்துகளும் கை கூடும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் உணர்வு, உன்னுடைய இதை உணர்வதே மனசு கற்று உள்நாக்கு வழியா எடுத்துன்னு போய் அதை நீ சுழுமுனையில வச்சு கரெக்டா வச்சு ஆடாம அசையாம இந்த பஞ்சேந்திரியங்களையும், அதான் எந்த பக்கம் போனாலும் கண்ட்ரோல் அது பண்ண பண்ண வந்துடும். அப்படி நீ செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் பயந்து நான் என்ன பண்ணேன், என் கண்ணம்மா நிலை கடந்து வாழ்வேணும். எந்த நிலை, இந்த இகும்பரத்தை விட்டு அந்த பரலோகத்துல கிடைக்க அந்த மாதிரி மோட்ச நிலைய தான் நான் எப்ப அடைவேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அவருக்கு நினைச்சாலே இப்படி அடைஞ்சிடலாம். அவரே நானும் அந்த மாதிரி இருந்துதான் அர்த்த ஜாம பூஜை பண்ணி மனசுல கண்ட்ரோல் பண்ணி நானும் அப்படி இருந்துதான் வந்தேன். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் ஜோதிய நல்ல இந்த உடம்பெல்லாம், ஏன்னா யாருக்கும் எதுவும் சாஸ்வதம் இல்லை, நடந்தே போறோம் பாருங்க. ஒரு நாளைக்கு நம்மளால பேச முடியுது, நடக்க முடியுது, ஆரோக்கியமா இருக்கு, ஆனா இன்னொரு நாள் அது நிலைமையே மாறி போயிடுது. சோ நல்லா இருக்கும்போது உங்களுடைய ஜோதிய நீ பாரு அப்படின்றதான் அவர் சொல்றாரு. நம்மளும் இந்த அரிய வித்யை நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம எதை யாரை பத்தியும் பேசாம நம்மளை பத்தியே நினைச்சு நம்ம ஆரோக்கியத்தையே பார்த்து நம்மளுடைய இத ஜோதிய நல்ல இது பண்ணி நல்ல முக்தி மோட்ச நிலையை அடைந்து கைவல்யம் காண்போம்னு சொல்லி உங்க அனைவருக்கும் விடைபெறுகிறேன். ஆத்ம நமஸ்காரங்கள். ஆத்ம நமஸ்காரம். நம்ம நேற்று வரைக்கும் நடவடிக்கை கிரமங்கள்ல 12வது கிரமங்களை பார்த்தோம். பொதுவாக இந்த சித்த வித்தை பயணத்தில் பயணிப்பவர்கள்
இந்த தீரதை, ஷமா என்ற 2 ஆயுதங்களை உருவாக்க வேண்டும். தீரதை என்ற ஒரு கேடயமும், பொறுமை என்ற ஒரு வாளும், ஷமா இத உருவாக்க வேண்டும். காரணம், நம் சித்த வித்தையில் பயணிக்கும் போது நாம் ஜபம் பண்றதுக்கோ இல்ல கிரமங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு பலவிதமான ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிகிற அளவுக்கு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டும். அது அந்த துணிவு என்பது இருந்தால் மட்டும்தான் இந்த ஜீவனை முழுமையாக நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். கூடவே யார் தடை உண்டாக்கினார்களோ அவர்களையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவம், அவர்களுக்கும் எந்தவித ஒரு கெடுதல் செய்யாமல் இருத்தலும், அவர்களை ஒரு மன்னிக்கின்ற ஒரு பொறுமையும் நமக்குள்ள உருவாக வேண்டும். அப்போதுதான் நமக்குள்ள அந்த கிரமங்கள் வாழ்க்கை கடைபிடிப்பதற்கும் கூடவே நம்ம ஜபாவத்தில் முன்னேறுவதற்கும் ஒரு துணையாக இருக்கும். இல்லை என்றால் அவங்கள பழிவாங்கணும்ன்ற ஒரு எண்ணத்திலேயே நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயம், ஒரு செயலுக்கு எதிர் செயல் செய்வதனாலேயே நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு முழுவதுமாக விரயமாகி கொண்டிருக்கும். அப்ப நாம் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியையும் நாம் காப்பாற்ற இயலாமல் போகும். அப்ப நமக்குள்ள அந்த சதா பிராணாயாமம் நடக்கணும்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் செயல்பட வேண்டும் என்றால், அது உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் செயல்பட வேண்டும் என்றால், அந்த தீரதை, ஷமா என்ற 2 ஆயுதங்கள் என்பது மிக மிக முக்கியம். இதுதான் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம 13வது கிரமங்களை பார்க்கலாம். சித்த வித்தை பெற்றவர்கள் யாதொரு விதமான சூதாட்டத்திலோ சினிமா முதலிய கிருதயம் இல்லாத, அதாவது ஒழுங்கீனமான விளையாட்டுகளிலோ கோடி பந்தயம் முதலிய பந்தயங்களையோ இந்த ஜடத்துக்கு அபாயம் வரத்தக்கனான விளையாட்டுகளையோ அடிபிடி முதலியான கலவரங்கள் உண்டாக்கக்கூடிய இடங்களுக்கோ செல்லக்கூடாது. சித்த வித்தை பெற்றவர்கள் யாதொரு விதமான சூதாட்டம், சூதாட்டம் என்றாலே ஒருவருக்கொருவரை யாரோ ஒருத்தரை ஏமாத்துறது தான் இருக்கும். அது இல்ல நாம் ஏமாந்து போகிறதாக இருக்கும். இதுதான் உழைப்பில்லாமல் வருமானம், உழைப்பில்லாமல் பலன். இதுதான் சூதாட்டம்ன்றது. ஏதோ ஒரு 10 ரூபாய் முதலீடு செய்தால் 10,000 ரூபாய் கிடைக்க வேண்டும். இல்ல ஒரு சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை இழப்பது, இதுவும் ஒரு சூதாட்டம் தான். சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாதது. ப்ராப்பரா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவரவர்களுடைய சொந்த சொத்தை அவரவர்களே திருடி நாசம் செய்கிறார்கள், செலவு செய்கிறார்கள். இதுதானே சித்தவேதம் 22வது அத்தியாயத்துல ஞானபிதா சொல்லி இருக்கிறார். இதுவும் ஒரு வகையான சூதாட்டம் தானே. தன்னுடைய சொத்தான உபஜீவனத்துக்காக ஜீவித்திருக்க வேண்டிய அந்த சுக்கிலம் என்ற அந்த சொத்தை நாமே திருடி நாமே செலவழிக்கின்றோம். இதுவும் ஒரு வகையில் சூதாட்டம் தான். அப்ப நமக்குள்ள அந்த தீரதை, ஷமா என்ற அந்த பொறுமை இல்லை, துணிவு இல்லை. இன்று கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன இன்பத்திற்காக பேர் இழப்பான அதை இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போலதான் சூதாட்டம் போல்தான் நம்மளுடைய சுக்கிலத்தை நாம் விரயம் செய்வதும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சினிமா முதலிய கிருதயம் ஏதாவது ஒழுங்கீனமான விளையாட்டுகளிலோ, அப்போ இன்றைய காலகட்ட சினிமாக்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது? யார் வேணாலும் எப்படி கூடலாம் வாழலான்ற மாதிரி அது வெளிநோக்கிய நாகரீகமாகத்தான் இருக்கின்றன தவிர, அட்லீஸ்ட் ஒரு வன்முறை, காமம் இதை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றது. ஒருவர் தனக்குள்ள ஒரு வெறுப்பு, பொறாமை, கோபம் உண்டு படைக்குள்ள அந்த மாதிரி சீரியல்களை தான் இருக்கிறது. பழிவாங்குதல், இத்தகைய செயல்கள் தான் இருக்கின்றது.
இதுதான் ஞானபிதா ஒழுங்கீனமான செயல்கள், சினிமா முதலிய கிருதயம் இல்லாத ஒழுங்கீனமான. அப்ப எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? அப்ப இந்த ஜீவனுடைய அருமை தெரிந்தால் நம்ம ஏன் அதெல்லாம் போக போறோம்? கூடவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரை அப்படித்தான் வாழ்ந்து இருக்கின்றோம், உலகவாசியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம். அப்ப இந்த வித்தையில் பயணிக்க வேண்டும் என்றால், ஜீவன் மேல உண்மையான பக்தி விசுவாசம் இருந்தால், இத்தகைய ஒழுங்கீனமான செயல்களிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். அதுக்குதான் ஞானத்துல இதை கிரமங்களாக கொடுத்திருக்கிறார், கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்களாக கொடுத்திருக்கிறார். எதெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ, எதெல்லாம் இணைத்து கொள்ள வேண்டுமோ, இதான் யமம் நியமம் என்ற முறையில பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லி இருக்கிறது. விளக்க வேண்டியதை விலக்கித்தான் வைக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி ஒழுங்கீனமான விளையாட்டுகளிலோ இதெல்லாம் ஈடுபடக்கூடாதது. அதே சமயம் அரசியல் கட்சியில இருக்கிறதோ இல்ல ஒரு மத பிரச்சாரங்களில் இருக்கின்றதோ, ஒரு சினிமாவுடைய ரசிகர் மன்றத்துக்கு முக்கிய பொறுப்புல இருக்கிறதோ, இதெல்லாம் ஒழுங்கீனமான விளையாட்டு, ஒழுங்கீனமான செயல்கள். என்ன எல்லாமே வழக்கத்தை விட, நார்மலை விட அதிகப்படியான ஜீவசக்தியான வாய்வை விரயம் செய்யக்கூடிய அடிப்படையான நிலைகள் தான். நம்முடைய ஜீவனை மிக எளிமையாக அதோகதியாக்கக்கூடிய செயல்கள் தான் இதெல்லாம் வந்தது. அப்ப இதெல்லாம் சதா பிராணாயாமத்துக்கோ வழிவகுக்காது. உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் என்னுடைய பிராணனை எந்த விதத்திலையும் செலவு செய்ய மாட்டேன், அனாவசிய செலவு, மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன் என்ற உறுதிமொழி, அந்த உறுதிமொழிகள்லாம் முழுமையாக செயல்பட வேண்டும் என்றால், அப்போ எந்தவித சூதாட்டமோ இல்ல சினிமா முதலிய கிருதயம் ஒழுங்கீனமான விளையாட்டு இதெல்லாம் ஈடுபடக்கூடாதது. கோழி பந்தயம் முதலிய பந்தயங்களிலோ, அப்போ ஒரு கோழி பந்தயம் என்ன பண்றாங்க, கோழி சண்டையில என்ன பண்றாங்க, அது ஒரு கோழி கால நோறு கோழி கால அந்த கத்தியை கத்திட்டு ரெண்டுத்துக்கும் சண்டை ஓடுறது, ஒண்ணுக்கு ஒண்ணு குத்திக்கிறது. அந்த ஜடத்துக்கு அபாயகரமான விளையாட்டுகளிலோ ஒரு த்ரில்லிங்கான விளையாட்டு, நான் டூ வீலர்ல வீலிங் பண்றேன், இல்ல ஒரு மலை மேல இருந்து குதிச்சு காமிக்கிறேன், இதுவான ஜடத்துக்கு அபாயம் தரக்கூடிய செயல்கள் எதுவும் பண்ணக்கூடாதது. என்ன, நம்மளுடைய ஜடத்துக்கும் அபாயம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாதது. கூடவே இந்த மாயையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற உயிர்களுடைய அந்த ஜடத்துக்கும் அபாயம் தரக்கூடிய விளையாட்டில் விளையாடக்கூடாதது. அதுக்குதான் ஞானபிதா ஏற்கனவே நேத்து பார்த்து அந்த விதிமுறையிலையும் சொல்லிட்டாரு. அதுலது உலகம் இந்த நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் நம்முடைய சித்த வித்தியார்த்திகளுடைய செயல்கள் என்பது இருக்க வேண்டும். அது அப்ப மற்ற ஜடங்களுக்கு அபாயம் வரக்கூடிய செயல்களோ, நம்மளுடைய ஜடத்துக்கு அபாயம் வரக்கூடிய செயல்களோ நாம் செய்யக்கூடாதது. ஏன்னா இந்த ஜடத்தை வச்சுதான் நம்ம இந்த ஜடம் இருக்கும் போதே நமக்குள்ள அந்த ஈஸ்வரனை உணர வேண்டும். இதுக்குள்ளதான் உள்ளம் ஒரு பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம். அப்ப இந்த ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஜடத்தையோ நம்ம எந்த விதத்திலையும் அபாயம் தரக்கூடிய விதத்துல அந்த மாதிரி விளையாட்டுக்களை விளையாடக்கூடாதது. அடிபிடி முதலியான கலவரங்கள் உண்டாக்கக்கூடிய இடங்களுக்கோ செல்லக்கூடாது. உலகவாசிகள் அவர்களுக்கு வெளி சுவாசம் தான் இருக்கும், அவர்களை எந்த சூழ்நிலையும் திருப்தி செய்ய முடியாதது. அவர்களிடம் போய் கட்ட பஞ்சாயத்து செய்யறது யார் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் திரும்ப பிரச்சனை. யாரு சமாதானம் செய்வதற்கு அவர்களுக்குத்தான் நிம்மதி இழப்பு என்பது இயல்பாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கும். அது அத்தகைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயம்தான் ஆகி கொண்டிருக்கிறது.
இப்ப இந்த மார்க்கத்தை புரிந்து, சித்த வித்தையை புரிந்து ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு, அப்ப உலகவாசிகளோடு அவருடைய மாயினால் விலகக்கூடிய அந்த இன்ப துன்பங்களுக்கு, அந்த மாதிரி கலவரங்களுக்கு, இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் சித்த வித்தியார்த்திகள் என்பது ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாதது. ஏன்னா முழுக்க முழுக்க ஜீவசக்தியான வாயு விரயம் 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 விரயம். அப்ப ஜபத்தில் சேர்த்து வைத்த அந்த ஜீவசக்தியான வாயு, அதனுடைய சக்தி, அன்றன்றைய ஜபத்தின் பலன், அப்போதே நாம் இந்த மாதிரி இடங்களுக்கு போவதால முழுவதுமாக செலவு செய்து விடுகின்றோம். அப்ப ஜீவன் என்ன ஆகுது? அதோகதி தான் ஆகுது. அப்ப ஜீவனை நம்மால் காப்பாற்ற முடியுமா? முடியாதது. அப்ப நான் 20 வருஷமா நான் வித்தை பண்ணிட்டு இருக்கேன், நான் 3 வேளை ஜபம் பண்றேன் சொல்லிக்கலாம். ஆனா இந்த மாதிரி சூதாட்டத்திலேயோ, சினிமா முதலிய ஒழுக்கம் இல்லாத இந்த விளையாட்டுகளிலோ, கோழிப்பந்தயம் முதலிய பிற உயிர் ஜடத்துக்கு அபாயம் வரக்கூடிய செயல்களிலோ, இல்ல நம்ம ஜடத்துக்கு அபாயம் வரக்கூடிய அந்த மாதிரி விளையாட்டுகளிலோ, அடிபிடி முதலான கலவரங்கள் உண்டாக்கக்கூடிய இடங்களுக்கோ, தேவையில்லாத எதிர்வாதங்கள் செய்யக்கூடிய அந்த மாதிரி அமைப்புகளுக்கோ நிச்சயமாக செல்லக்கூடாதது. அப்பதான் அந்த வித்தையினுடைய பலன், அதனுடைய அனுபவம் என்பது முழுமையாக பரிபூரணத்துவம் பெறும். ஏன்னா ஜீவசக்தியான வாயு எந்த அளவுக்கு நமக்குள்ள வருது, நிலை நிறுத்துகின்றோமோ அந்த அளவுக்குத்தான் அது ஈஸ்வரனோடு நெருக்கமாக பயணம் செய்யக்கூடிய நிலையை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த 13வது சட்டத்துல இருக்குது இது. அப்ப அதை தான் நம்ம முழுமையாக முதன்மையாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை. ஏன்னா நம்மளுடைய தினசரி பொழுதுபோக்கு பழக்க வழக்கங்கள் என்பது வித்தையை சார்ந்து தான் இருக்க வேண்டும். நம்மளுடைய சதா பிராணாயாமத்துக்கு சப்போர்ட் பண்ற அமைப்பில் தான் இருக்க வேண்டும். அதுக்கான சூழ்நிலையைத்தான் நாம் உருவாக்க வேண்டும். அதை விட்டு ஜீவனை அதோகதியான சூழ்நிலையில் நாம் இருக்கும் போது, அந்த மாதிரி சூழ்நிலையை நாம் உருவாக்கும் போது என்னவென்றால், அந்த வித்தையினுடைய பலன் என்பது முழுவதுமாக பலன் தராமல் கீழ்கதியாக்கக்கூடிய நிலையில் தான் அது அழைத்து செல்லும். அதுக்குத்தான் இந்த கிரமங்கள் என்பதுடைய விதி. அது அடுத்தது 14வது விதி. சித்த வித்தை பெற்றவர்கள், சித்த வித்தையை பெற விரும்புவோருக்கு மேலே எழுதியுள்ள 2, 3 பிரிவுகளில் விவரித்துள்ள கெட்ட பழக்கங்களை விட்டுவிடும் தருணத்தில் சித்த வித்தை உபதேசம் கொடுக்கலாம். சித்த வித்தியார்த்திகள் வேறு, சித்த வித்தை பெற்றவர்கள் என்பது வேறு. சித்த வித்தியார்த்திகள் என்பவர்கள் நடவடிக்கை கிரமங்களுடைய சட்டங்களை முழுமையாக கடைபிடிப்பவர்கள். சித்த வித்தை பெற்றவர்கள் என்பவர்கள், அதாவது இந்த உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய புலால் உணவை தவிர்ப்பதும், மற்றவடும் மது, பீடி, சிகரெட்டு, பாக்கு, சுண்ணாம்பு, பொடி முதலிய வஸ்துக்களை உபயோகிப்பார்கள். அதுக்கெல்லாம் ஏற்கனவே சத்திய பிரமாணம் கொடுத்துட்டோம். அதுதான் 2, 3 சட்டங்களுடைய விதிமுறைகள். அப்ப அதை மட்டும் ஃபாலோ பண்றவர்கள், முழுமையாக கிரமங்கள் விதியை ஃபாலோ பண்ணாதான் சித்த வித்தை பெற்றவர்கள். அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சித்த வித்தை பெற விரும்புவோர்களுக்கு இந்த 2 பழக்க வழக்கங்களும், அதாவது புலால் உண்ணக்கூடாதது, கூடவே போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, இந்த பிரிவுகளை, இந்த வழக்கங்களை விட்டுவிடும் சமய தருணத்தில் அவர்களுக்கும் இந்த உபதேசம் கொடுக்கலாம். இதுதான் ஞானபிதா அவர் அடிப்படையில முக்கியமாக கிரமங்கள்ல இந்த சித்த வித்தையை நமக்கு உபதேசம் பெறுவதற்கான அடிப்படை தகுதி இதுதான் இருந்தது. இந்த அடிப்படை தகுதியோடு உண்மையான ஜீவன் மேல பக்தி விசுவாசத்தோடு ஞானபிதா சொல்லிய அந்த முறைப்படி நாம் ஜபம் செய்யும் போது இயல்பாவே நாளுக்கு நாள் நாம் இந்த முழுமையான இந்த சித்த வித்தை உடைய கிரமங்கள் விதியை இயல்பாகவே நாமே இதை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம். அப்ப உண்மையில சித்த வித்தை பெற்றவர்கள் அது முறையாக, அது சரியான நபரிடம் என்று நாம் வித்தை உபதேசம் பெற்று முறையாக நாம் ஜபம் செய்பவர்களாக இருந்தால் அதை அப்படியே
அடுத்தவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த திறமை இருந்தால், சித்த வித்தை பெற்றவர்கள் அந்த மாதிரி புதியதாக பெற விரும்புவோருக்கு இந்த 2 சட்டங்களை கடைபிடிக்கும் தருணத்தில் வித்தை என்பது அவர்களுக்கும் இந்த உபதேசம் என்பது கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்களை விட முடியாதவர்களுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது. என்ன அடிப்படை ஜீவனை காப்பாற்றக்கூடிய தகுதியே அதுதான். அப்ப வித்தை பண்ணியும் அதே புலால் உணவோ போதை பழக்கம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்யும் அந்த வித்தையால ஒரு பயனும் கிடையாதது. அது சமூகத்துக்கும் அது சீர்கேடுதான், அவர்களுக்கும் அது சீர்கேடுதான். அதுக்குதான் முக்கியமாக இந்த விதிமுறைகளை ஞானபிதா நமக்கு வலியுறுத்துகிறார். சித்த வித்தியார்த்திக்குள்ள நடவடிக்கை கிரமம் முக்கியமாக சித்த வித்தை அபியாச ஆலயக்காரர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதாகும். அப்ப சித்த சமாஜக்காரரோ சித்த வித்தை அபியாச ஆலயக்காரோ யாருக்காவது உபதேசம் கொடுக்கிறதா இருந்தால் அப்ப சித்த வித்தியார்த்திகளுடைய நடவடிக்கை கிரமங்களை அப்போ இந்த 30 சட்டமும் கடைபிடிப்பவர்களுக்கு தான் ஆலயக்காரர்கள், அவங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்களுக்கு அந்த உபதேசம் கொடுக்கறதுக்கு தகுதி. ஆலயக்காரர்களுக்கும் சமாஜக்காரர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள். ஆனால் சித்த வித்தை பெற்றவர்கள் 2 மட்டும் போதாதது, ஆரம்பத்துக்கு ஸ்டேஜ் தான் அது. அவர்களும் கடைசியாக அபியாச ஆலயக்காரர்களாக சமாஜக்காரர்களாக மாறணும். இந்த 2 சட்டத்தோட போதும் என்ற முறையில் கடைசி வரைக்கும் அதிலேயே நிலை நிற்கக்கூடாது. நாளுக்கு நாள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு கிரமம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா கூட புதியதாக அதே ஒரு 10 வருஷத்துல 30 சட்டத்துக்கு இயல்பாகவே வந்துவிடும். சும்மா பேசிக் என்ட்ரிக்கு தான் அது. சித்த வித்தை பெற்றவர்கள் அந்த 2 சட்டத்தை ஃபாலோ பண்ண சொல்ல மற்றவங்களுக்கு அந்த உபதேசம் கொடுக்கலாம். அது முறையாக அப்படியே ஞானபிதா எப்படி அப்படியே அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திறமை இருந்தால் மட்டும் போதும் அதுல. ஆனால் அபியாச ஆலயக்காரர்களுக்கு சமாஜக்காரருக்கெல்லாம் இந்த 30 சட்டங்கள் கிரமங்கள் என்பது அனுசரித்து நடக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் கொடுக்கலாம். சித்த வித்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரியது நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்காதவர்களானால் அவர்களோடு எந்த விதத்திலும் கூட்டுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் சித்த வித்தை உபதேசம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி நான் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு பயணிக்கிறதோ இல்ல போதைப் பொருள் கடுமையாயிட்டே பயணிக்கிறதோ அந்த மாதிரி பசண்ட எந்த விதமானத்திலே அவர்களோடு கூட்டுறவு வைத்துக் கொள்ளக்கூடாதது. ஏன்னா இந்த வித்தைக்கே அவர்கள் எதிர்மறையாக நடக்கின்றார்கள். இந்த வித்தையை பத்தி புரிஞ்சு ஏற்கனவே சித்த வேதத்தை பத்தி நடவடிக்கை கிரமங்களை பத்தி புரிஞ்சு தெரிஞ்சு அறிந்து அப்புறம் தான் அந்த உபதேசம் உபதேசம் வாங்கிட்டு திருப்பி நான் உலகவாசியாக போவேன் அப்படின்ற முறையில அவங்களுக்கெல்லாம் அவங்க கூட உறவே வேணாம் அப்படின்ற முறையில தான் இந்த 14வது சட்டம் என்பது நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப அதையே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். 15வது கிரமங்கள் பாத்தீங்கன்னா சித்த வித்தை பெற்றவர்கள் எந்த ஒரு காரியமும் புதியதாக நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் தருணத்துல அந்தந்த இடங்களுக்குள்ள சித்த வித்தையை பெற்றவர்கள் கூடுமான வரைக்கும் மற்றமுள்ள இடங்களுடைய சித்த வித்தை பெற்றவர்களோட கூடி ஒரு சபையாக சேர்ந்து அந்த சபையை வைத்து அதில் எழுதப்பட்ட வகுப்புகளுக்கு எதிராகாத விதத்தில் காரியத்தை நடப்பில் கொண்டு வர வேண்டும். சித்த வித்தை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு புதியதாக ஏதாவது ஒரு விஷயம் நடப்பில் ஒரு நிலையம் ஆரம்பிக்கணும், இல்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த சித்த வித்தை சம்பந்தப்பட்டோ இல்ல ஒரு பொது சேவையோ அந்த மாதிரி இதுல ஏதாவது நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த தருணத்துல பக்கத்துல இருக்கிற சித்த வித்தியார்த்திகளோட கற்றவர்களோட கூடுமான வரைக்கும் சுத்தி இருக்கிற அந்த நம்மை சுற்றி உள்ள பக்கத்து ஏரியாவில் உள்ள அந்த மாதிரி இடங்கள் உள்ள வித்தியார்த்திகளை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் ஒரே சபையாக சேர்ந்து எல்லாரையும் இந்த வகுப்புகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கை கிரமங்களுடைய இந்த விதிகளுக்கு எதிராகாத விதத்துல இதுக்கு ஒத்து வரா மாதிரி
அதனுடைய முடிவெடுத்து அதை நடப்புல நம்ம கொண்டு வர வேண்டும். அப்பதான் என்ன சித்த வித்தியார்த்தியினுடைய செயல்கள் என்பது ஒவ்வொரு விதத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதை என்ற நிலைமையில் இருக்கும். உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் என்னுடைய பிராணனை நான் விரயம் செய்ய மாட்டேன். அப்படித்தானே அந்த உறுதிமொழி. மனசாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டேன் என்றால் அதுதானே அதனுடைய உண்மையான அர்த்தம். அது அப்ப அந்த அந்த மாதிரி மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடக்க கூடாதுன்னா, அப்ப அந்த மாதிரி நடப்பில் நம்மளுடைய அந்த ஜாக்கிரதை என்ற உணர்வோடோ இந்த கிரமங்கள் விதிப்படி அதுக்கு முரண்படாமல் அதை நடப்புல கொண்டு வரணும். அததான் ஞானபிதா வலியுறுத்துறாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 16வது சட்டத்துல சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடப்பில் கொண்டு வர வேண்டியதற்கு பொருள் வேண்டி வந்தால் அவ்விடத்தில் உள்ள சித்த வித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடப்பவர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு சபையாக கூடி அதில் வைத்து ஒவ்வொருடைய சக்திக்கு அனுசரித்து தீர்மானித்தப்படுத்தவாறு அக்காரியத்தை நடப்பில் கொண்டு வர வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு சித்த வித்தை பெற்றவர் இருக்கலாம், சித்த வித்தை பெற்று நடவடிக்கைகளை அனுசரித்து நடக்கிறவருக்கு ஏதாவது ஒரு காரியம் நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த டைம்ல ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது. ஒரு வித்தியார்த்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் சூழ்நிலை வருது, அப்ப பொருளாதார தடையா இருக்கிறது. இல்ல ஒரு கல்விக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டி வருது, மேல் படிப்புக்கோ அதுக்கு ஏதாவது இல்ல ஒரு ஆரோக்கியத்து குறைவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எதனா ஒரு சூழ்நிலை வருது, செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த டைம்ல இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிற அந்த வித்தியார்த்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா மற்ற வித்தியார்த்திகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அதுல ஒரு முடிவு பண்ணி அவரவர்களுக்கு சக்திக்கு அனுசரித்து அது உடலாலேயே ஹெல்ப் பண்ணலாம், இல்ல பொருளாதார ரீதியாகவும் உதவலாம். அதே மாதிரி அவருடைய சக்திக்கு அனுசரித்து யாரையும் கம்பலால இது நடக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு நடக்கணும். அதுதான் கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறார்கள். ஒன்றாக ஒரு சபை கூடி அதில் வைத்து ஒவ்வொருடைய சக்திக்கு அனுசரித்து தீர்மானித்தப்படுத்தியவாறு அக்காரியத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அதுதான் அந்த மாதிரி எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வித்தியார்த்திகளாகவே ஒண்ணு சேர்ந்து அவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இல்ல பொருளாதார ரீதியாகவோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி என்பது அவர்களுடைய சக்திக்கு அனுசரித்தவாறு கொண்டு வர வேண்டியது. உலக விஷயத்துக்கே அப்படிதான். அது கூடவே சிறிது இந்த புதியதாக எங்கன்னா ஒரு இடத்துல கண்டினியூ ஜபம் வைக்கணும்னு சொல்லிட்டு கூட ஒரு வித்தியார்த்தி ஆசைப்படலாம், வார வாரம் நடத்தணும் கூட ஆசைப்படலாம். அப்ப அதுக்கான சூழ்நிலை மற்ற வித்தியார்த்திகளும் சேர்ந்து அவருக்கு தேவையான அந்த பொருளாதார உதவி ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடப்பில் கொண்டு வரும்போது இந்த மாதிரி வித்தியார்த்திகளாக சேர்ந்து மட்டும்தான் அதை ஒன்றிணைத்து அவர்களுடைய சக்திகளுக்கு ஏற்றவாறு அதை தீர்மானப்படுத்தி அதை நடைமுறையில் கொண்டு வரணும்ன்ற முறையில தான் இந்த இடத்துல இந்த விதிமுறை என்பது வலியுறுத்தப்படுகிறது. இப்ப தொடர்ந்து நம்ம நாளைக்கு நம்ம 17வது கிரமங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அது அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நடவடிக்கை கிரமங்கள்ல 13வது சட்டம். இது சித்த வித்தை பெற்றவர்களானாலும் அவங்களும் கம்பல்சரி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சட்டம். இது இந்த சூதாட்டம் சினிமா இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு செயல்கள், இந்த பந்தயம் கோழி பந்தயம் இந்த சீட்டு ஆடுறது மூலமா பந்தயம் கட்டி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. அது போக இந்த அடிப்படை கலவரங்கள் அங்க நடக்கிற இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம் இந்த உபதேசம் வாங்கினதனுடைய நோக்கம் நம்மளுடைய ஜீவனை நேசித்து அதை முன்னிலைப்படுத்துறதுக்கான வழிவகையை நம்ம கொண்டு வரணும்.
இங்க உபஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் பிரச்சனைக்காகவே தன்னுடைய ஜீவனை நாம் இழந்துதான் உபஜீவன வாழ்க்கை. ஒரு நாளைக்கு நாம் ஆகாத நிலைமை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டை காலி. அதனால ஜீவன் வசிக்கக்கூடிய இந்த வீட்டை, இந்த ஆலயத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் சரியான முறையில் தான். இப்ப இந்த இரண்டு கடைபிடித்தா நாம வாலண்டியரியாக கெடுக்கிற வேலையை நம்ம தவிர்த்து. அதனால இந்த கெட்ட பழக்கங்களை ஒருத்தர் விடுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு விதை கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களால அந்த ஜீவனை காப்பாற்ற பெற்ற
நடவடிக்கை கிரமங்கள்ங்கிற புத்தகம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, சித்த வித்தியார்த்தி சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஸ்தானம், சித்த வித்தியார்த்திகள் அப்படிங்கிற ஸ்தானம். சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொன்னா இந்த 30 ரூட்டையும் காணும். அவங்கள சாமி அபியாச ஆலயக்காரர்கள். அந்த அபியாச ஆலயக்காரர்கள் சித்த சமாஜஸ்தர் அப்படின்னு அவங்களுக்கு தான் இது ஏற்புடையது. அவங்க உபதேசம் இருக்கிறதா இருந்தார் சித்த வித்தை அபியாச ஆலயக்காரர்கள் சித்த வித்தியார்த்தி ஸ்தானங்கள் இருக்கு. அதுல ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இங்க இருக்க முடியாது. சித்த வித்தை பெற்றவர்கள் தனித்து ஆகாரம் உண்ணுவதும் ஜபம் செய்வதுமாக இருக்கும். சித்த வித்தியார்த்திகள் தனித்து ஆகாரம் அவங்க என்ன ஏன் 'சட்டத்துல இருக்கும், வீட்டுல இருந்தா அந்த சட்டத்துல இருக்கும், மற்ற இடங்கள் நம்ம அந்த சட்டங்களை இருக்க முடியாதுங்கிறதுனால நம்முடைய நேர்த்தியானது குறைவான ஒரு இடத்துல இருக்கு. அதனால நாம் தனித்திருந்து தான் ஜபம் செய்யறதா உணவு செய்ய- பதினைந்தாவது சட்டம் இந்த சித்தத்தை பெற்றவர்கள் அவங்களுக்கான இது சட்டம். அவங்க இப்ப ஏதாவது ஒரு காரியத்தை நடப்ப கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, சித்தத்தை பெற்றவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை பேர்
ஆத்ம நமஸ்காரம். எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சொல்லுங்க. ம். ஆ, ஆ, ஆ. நார்மலாவே இந்த ஜபம் ம், பண்ணனாலே தூக்கம் இயல்பாகவே பகல் நேரங்களே இதுல நான் பிரம்ம ம், முகூர்த்தத்துல பாதி தூக்கத்துல எந்திரிச்சு உட்காந்து மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு நான் உட்காந்து ஜபம் பண்ணேன். அதுக்கு இந்த உடம்பு ம். இதுல என்ன பண்ணா ஆ, ம். சரி. சொல்லலாமா? ஹலோ? ஆ, சாதாரணமா ஒரு சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். இயல்பா சின்ன வயசுக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமா தூக்கம் வரும். அது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ தூங்கினா அவங்களுக்கு இந்த ராகத்வேஷம் இதெல்லாம் இல்ல. பிறந்த குழந்தைகள் பிரம்மஸ்வரூபம்ங்கிறாங்க. ரொம்ப தூங்குவாங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூக்கத்தோட தன்மை வயசு மாற மாற கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமாயிட்டு வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர வர ஒரு 19, 20 வயசு ஆகும்போது மூளை மொத்த வளர்ச்சி அடைஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வயசு வரைக்கும் ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் என்ன உள்வாங்கிக்குதோ அதுதான் ஒரு மனிதனை வடிவமைக்குது, அவனுடைய மனதை வடிவமைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்பாங்க. அப்புறம் இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நடையும் நடைப்பழக்கம் வைத்ததொரு மனப்பழக்கம் வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் அடல வீடுகள் கட்ட வேணும், இப்படி போகும். அந்த அடிப்படையில ஒரு பழக்கம் 21 நாள் ஏற்படுத்தியாச்சுன்னா அது கொஞ்சம் ஒத்து வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2வது யோகி, சித்தர், ஞானி அப்படிங்கிறதுக்கு சில அடிப்படை தகுதிகள் இருக்கு. அப்படி சித்த வித்தியார்த்திகளும் அப்படி இருக்கிறதுனா ஒரு ஆன்மீகவாதிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை தகுதி மாதிரி என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், அதைத்தான் செயல்படுத்தணும் அப்படிம்பாங்க. அப்போ வாக்கு சுத்தி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அது மாதிரி நமக்கு இந்த மனசுகிட்ட நம்ம ஒரு சங்கல்பம் போடுறோம் அப்படின்னா அது மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு நம்ம மனசுகிட்ட நம்ம முதல்ல உண்மையா நடந்து பழகணும். அப்போ நம்ம மனசே உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பும் அந்த யோகி, சன்னியாசி, ஞானி இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ட்ரைனிங்னா பசி, தாகம் இருந்தும் இந்த மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய சில துன்பங்கள் இருந்தும் ஒரு குறைந்த அளவு, ரொம்ப அதிகபட்சமா இல்லை, ஒரு வெயிலோ மழையோ பனியோ குளிரோ ஓரளவுக்கு தாங்கிக் கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் அவங்க மனநிலையை செயற்கையா கூட பழக்கப்படுத்துவாங்க. அது உடலை சரீரத்தை வருத்துற அளவுக்கு அதிகமா இல்லாம உடலை வருத்தி செய்யும் தவம் எனக்கு வேண்டான்னு கீதையில கூட கிருஷ்ணரோட இது இருக்கு ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த மாதிரி ஒரு சின்ன அளவுல பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த பொறுத்து கொள்ளுதல கொஞ்சம் பழகத்தான் வேணும். அப்படி பழகி வரும்போது வள்ளலார் சாமி எப்போதுமே நைட்டு ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வரான். அந்த எழுந்திரிச்சதுல கூட ஒரு சின்ன கருத்து நடுவில் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம்ல? ஐயா பேசலாங்கய்யா. சரி. அப்போ சாமி கணபதி சாமி பக்கத்துல படுத்திருப்பாராம். அப்போ கணபதி சாமி கால் பெருவரல்ல சாமி லேசா ஒரு சுண்டு சுண்டிட்டு போயிருப்பாராம். அப்புறம் கணபதி சாமி எந்திரிச்சு அப்புறம் போவாராம். அப்போ சாமி அப்படி ஏதாவது கொஞ்சம் அசந்துட்டா அப்போ கணபதி சாமி எழுப்பிட சொல்லியிருப்பாரு. அப்போ எப்படின்னா அந்த கால் பெருவரல்ல மட்டும் லேசா டச் பண்ணா போதும், நான் எந்திரிச்சுக்குவேன் சாமி சொல்லுவாராம். அதை மட்டும் செஞ்சா போதும்.
அப்போ இது எனக்கு உபதேசம் கொடுத்தவர் கூட அப்படி சொல்லி கொடுத்துருந்தாரு. வேற எங்கேயும் தொடக்கூடாது, கால் பெருவிரல மட்டும் தான் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜபத்தில் யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்துல நம்ம ஜபம் பண்ணி அவங்கள ஞாபகத்துக்கு கொண்டு வருவது, நம்ம கதியை பக்கத்துல காது பக்கத்துல சொல்லி ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். இப்படி எல்லாம் சில மரபு இருக்கு. அது மாதிரி சாமி வந்து நைட் 2 மணிக்கு மேல எழுந்திருச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு 2:15 2:30 மணிக்கு அவரு ஜபத்துக்கு போயிடுறாருன்னு கணக்கு இருக்குது. இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு 5 மணில இருந்து 6 மணி நேர தூக்கம் குறைஞ்சபட்சம் அவசியம். இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு நைட்டு 11 மணி ஆகுதுன்னு வைங்க, கிட்டத்தட்ட காலையில 5 மணி வந்தாதான் 6 மணி நேரம் தூக்கம் வருது. அப்ப நீங்க 5 மணிக்கு எழுந்திரிச்சீங்கன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் சில வேலைகள் நீங்க செய்து முடிச்சுட்டு, காலை கடன் மாதிரி வேலைகளை செய்து முடிச்சுட்டு 5:30க்கு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 7 மணி வரைக்கும் உட்காரலாம். இது சராசரியா பண்றதா இருந்தா இப்போ இருக்கிற இந்த பொசிஷன்ல இப்படி பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு மிட் நைட்டு கூட தூக்கம் வந்து ஈஸியா தெளிஞ்சுக்கும். ஒரு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் வித்தியார்த்திகள்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வயதானவர்கள்லாம் கொஞ்சம் அதிக தூக்கத்தை அதிகம் பொருட்படுத்த மாட்டாங்க. அப்படி அவங்களுக்கு அந்த இயற்கையிலே அந்த உடல் அமைப்புகள் அந்த மாற்றம் வந்துடும். அது கொஞ்சம் கஷ்டமாவும் தெரியாது. அப்படி இருக்குது. நல்ல வயசு காரணமா இருக்கிறதுக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் நெருக்கமாய் இருக்குது. அது ஒண்ணு. 2வது, இந்த தூக்கம் இன்மைக்கும் எது அடிப்படை இருக்குன்னா, ஒரு முக்கியமான கருத்து தான் அது. சுக்கிலம் தான் அடிப்படை காரணம். சுக்கிலம் நஷ்டப்பட்டாலும் தூக்கம் அதிகமா ஏற்படும். அதாவது நம்ம ஆற்றல் அதிகமா நஷ்டமானாலும் உங்களுக்கு தூக்கம் கெடுதி உண்டாகும். சரிங்களா? அதே நேரத்துல சுக்கில கெடுதி, அதாவது சுக்கிலம் நஷ்டமாகிறது இல்லாம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சரியான தூக்கமாக இருக்கும். அறகுற தூக்கமா இல்லாம ஒரு முழுமையான தூக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு சரியான முழுமையான தூக்கம் கிடைச்சா அது கொஞ்ச நேரம் கிடைச்சாலே போதும். அது அந்த குறிப்பிட்ட அளவு நேரம் கிடைச்சா அது வந்துக்கும். 1. 2வது, நான் ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் பண்றது உண்டு. நீங்க ஒருவேளை நைட்டு நீங்க 3 மணிக்கு எழுந்திருச்சு பழக்கம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு 3:30க்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்க என்ன செய்யலாம்னா 2 மணி 2:15 மணிக்கே எழுந்திரிச்சுக்கோங்க. எழுந்திரிச்சிட்டு உட்காந்துக்கோங்க. அதாவது சேர்லையோ ஒரு பாதுகாப்பான நல்ல கைப்பிடி இருக்கிற மாதிரி, கீழே விழுகாத மாதிரி, காலுக்கு கீழே கால் மீதி இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆற்றல் வந்து வெளியில காந்த சக்தி மின்காந்த ஆற்றல் போகாம, நான் கால் மீதியே 2-3 பக்கத்துல எங்க வீட்டுல போட்டு வச்சிருப்பேன். எங்கெல்லாம் நான் உட்காரணும், கட்டில் ஆகட்டும் சேர் ஆகட்டும், அங்கெல்லாம் ஒரு பக்கமும் உட்கார்ற சேர்லாம் கால் மீதி கீழே இருக்கும், அந்த ஆற்றல் வீணாகாம இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்ம ஒரு கால் மீதி மாதிரி ஏதாவது போட்டுட்டு மேல நம்ம உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு தூங்கக்கூடிய பழக்கம் நின்றுட்டே நெப்போலியன் போன்றவர்கள் தூங்கினாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ வீரர்கள்லாம் இவரே நின்றுட்டு இருக்கிறாரு, நம்ம தூங்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு இது இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அப்படி தூங்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அப்புறம் நடந்து கொண்டே மெடிடேஷன் பண்ணலாம், நின்று கொண்டே மெடிடேஷன் பண்ணலாம், நின்று கொண்டே சமாதியானவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த உடனே, அப்போ உட்கார்ந்துட்டு தூங்கும்போது கழுத்து தலை வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் சாயும். நீங்க விழிப்புணர்ச்சியோட கூடிய அந்த இதை பழக்கம் கொண்டு வரும்போது உடலும் மனதுக்கும் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துரும். இப்போ சாதாரணமா நம்ம கை கட்டிட்டு நிற்போம். அப்போ என்ன சாதாரணமா கை கட்டினாலே மனது அடங்குது, அது அனுபவத்துல இருக்கும். அதிக எண்ணங்கள் வராம, அது சுவாமி விவேகானந்தர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட்ல கை கட்டிட்டு நிற்பார். அந்த மாதிரி நம்ம கை கட்டி கொண்டோ இல்லை சாதாரணமா கைகளை கோர்த்து கொண்டோ அதை உட்காந்துட்டு இது நீங்க கொஞ்சம் அப்படி தூங்குற மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அதை உட்காந்துட்டு தூங்குற பழக்கத்துல நீங்க கொஞ்ச நேரம் தூங்கினாலும் போதும், அது ரொம்ப நேரம் தூங்குனதுக்கான ரிசல்ட் வரும். அப்புறம் கவனம் இருந்ததுன்னா அழகா உள்ள வந்து கதி அழகா ஓடிடும். அப்புறம் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிறைய நேரம் தூங்குனோடைய ஒரு பயன் வந்து அதுல கிடைச்சிருது. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த பழக்கம் வந்து முன்கூட்டியே நீங்க அப்படி தூங்குனதுனால நீங்க அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் அதை பழகிட்டீங்கன்னா
அப்புறம் நீங்க 3 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமா 2:45 3 மணிக்கு சர்வசாதாரணமா முடிப்பு தட்டிரும். அப்ப நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல சாதகன் அதிகாலையில 3 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா, அவன் அப்படியே கொசுவைக்குள் உட்கார்ந்து கொண்டு, அதாவது மனசு வெளியே வர விடாம அப்படியே உட்கார்ந்து கொண்டு அப்படியே தியானம் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம அப்படி பழகினதுக்கு அப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டு எது சௌரியமோ, எந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தா நமக்கு சௌரியமோ, ஒருவேளை நம்மளை அறியாம ஆரம்பத்துல கொஞ்சம் விழுதா இருந்தா அதுக்கு சேஃப்டி பண்ணிக்கிட்டு அந்த மெத்தட்ல நம்ம பண்ணோம்னா நம்மளால இது பண்ண முடியும். ரெண்டாவது, இதுல வேறு பல சில காரணங்களும் இருக்கு. மருந்து மாத்திரைகள் எடுத்திருந்தா தூக்கம் கட்டுப்பாட்டுல இருக்காது. சில மூலிகைகள் சாப்பிட்டு இருந்தாலும் கட்டுப்பாட்டுல இருக்காது. ஜீரண சக்தி சரியா ஆகலைனாலும் தூக்கம் கட்டுப்பாட்டுல வராது. இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா பண்ண வேண்டியது. அதாவது ரொம்ப நேரங்காலமா நம்ம ஆகாரத்தை முடிக்கிறது அப்படின்றது நல்லது. இப்போ பழைய காலங்கள்லாம் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. குறிப்பா ஏன் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான். தண்ணி பக்கத்துல வச்சுக்குவாங்க ஒழிஞ்சு தண்ணி கூட நைட்ல பெரும்பாலும் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஈஸி டைஜஷன். அதுக்கு அப்படியே இருந்தாலும் கஞ்சிம்பாங்க. அந்த குறிப்பிட்ட அளவுல மிளகு, சீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு கஞ்சி மாதிரி ரவா கஞ்சி கூட நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி சில குறிப்பிட்ட இதெல்லாம் இருக்குது. அந்த பக்குவங்கள்ல ஈஸி டைஜஷனுக்கு பண்ணோம்னா 9 மணி 10 மணிக்கெல்லாம் வயிறு நல்லா சுத்தமா ஜீரணம் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நல்ல தூக்கம் வர்றதுக்கு எப்படின்னா, அந்த குடலுக்கு ரத்தம் போயிட்டு இருந்தா மூளைக்கு ரத்தம் போகாது. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதனால நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டா சிந்தனை புத்தி கூட கொஞ்சம் தடுமாறும் அப்படிம்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெளிவா இருக்கிற அந்த மனநிலை கூட அப்புறம் கொஞ்சம் மாறும் அப்படிம்பாங்க. பழக்கத்துல அப்படி சரியா போயிடும். இந்த மாதிரி எந்த ஆகாரம் ஜீரணம் ஆகியிருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்ம தூக்கம். அளவுக்கு அதிகமா மசாலா இந்த மாதிரி சில வகைகள்லாம் ஜீரணம் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி நிலக்கல்ல நிறைய சாப்பிட்றது, அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டு இருந்தாலும் பால் நிறைய சாப்பிட்றது, அல்லது நெய் நிறைய ஊதி சாப்பிட்றது, எண்ணெய் பதார்த்தம் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சில ஆகாரங்களை கெட்டியான ஜீரணமாகாத ஆகாரங்களும் ஜீரணத்துக்கு லேட் ஆகிற ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டோம்னு சொன்னா அது நம்மளுடைய இதை பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அப்ப நம்ம ஜீரணத்துக்கும் தூக்கத்துக்கும் கூட சம்மந்தம் இருக்கு. நல்ல தூக்கம் வேணும்னா சீக்கிரமாவே சாப்பிட்டு ஈஸி டைஜஷன் ஆகிற மாதிரியா இந்த ஆகார நியமத்துக்குன்னு தனியா கூட கொஞ்சம் நிறைய பேசலாம். என்னன்னா, குறைஞ்ச ஆகாரம் சாப்பிடணும், அதே நேரத்துல நிறைய நமக்கு பலன் கிடைக்கணும். அந்த மாதிரி ஆகாரங்களா சாப்பிட்டோம்னா நல்லது. இந்த மாதிரி இதுக்கு அது மாதிரி நைட்டு குறைஞ்ச ஆகாரம் சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தையும் வச்சுட்டா அதுவும் ஒரு நல்லது தான். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாவே சாப்பிடணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா காலையில ஆகாரத்தை தள்ளக்கூடாது, மத்தியானம் நல்லா சாப்பிட்டுக்கலாம், நைட்டு கொஞ்சமா சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் நடைமுறை. அப்படி வரும் எதுக்காக அப்படின்னா, இந்த குறைஞ்ச ஆகாரத்துக்கும் நிறைஞ்ச ஆகாரத்துக்கும் என்ன அப்படின்னா, சோறு அப்படின்னா அந்த சோறை விட காய்கறி கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம் மத்தியானத்துல அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும்போது எதுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு இது, ரொம்ப நுட்பமானது ஒண்ணு கூட. அதாவது நம்ம ஜீரணம் பண்றது கூட சுக்கிலத்தினுடைய சக்தி, அதாவது பிராணனுடைய சக்தி செலவாகுதுங்கிறாங்க. அப்போ குறைஞ்ச ஆகாரம், அதான் யோகி ஒருபோது உண்பவர் யோகின்னு சொல்றாங்க. நம்ம சாமி அப்படிலாம் ரொம்ப சொல்லலை. சாதாரணமா நம்ம இயல்பா சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா இயல்பா நம்ம வேலைகள்லாம் செய்யறோம். அதனால அப்படி சொல்லியிருக்காரு. சோம்பேறியாகவோ மௌனியாகவோ சன்னியாசியாகவோ தெரிய வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நடவடிக்கிற முதல்ல சொல்லியிருக்கிறார். அதனால நமக்கு இந்த ஆகாரங்கள் சாத்வீக ஆகாரங்களா இருக்கக்கூடிய பழங்கள் இந்த மாதிரி சிலதை எடுத்துட்டோம்னா அது ஈஸி டைஜஷன். சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா அது நமக்கு பாதிப்பு இல்லைன்னு நம்ம உணர்வு கொண்டே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சொந்த உணர்வு கொண்டே அனுபவத்தை கொண்டே தெரிஞ்சுக்கணும். ஒரு யோகியோ ஞானியோ வெளியாட்டையே நிறைய கேட்டுட்டு இருக்க கூடாது. அப்ப நமக்கு சொந்தமா அப்படி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எதை எந்த அளவுல சாப்பிட்டா நல்லதோ, ஈஸி டைஜஷன் ஆகுமோ, நமக்கு பிரச்சனை இருக்காதோ, அதெல்லாம் சொந்தமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி சொந்தமா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா அது அந்த ஆகாரத்தின் காரணமா நமக்கு அளவான தூக்கம், சரியான தூக்கம் எல்லாம் வந்துடும்.
அப்ப நம்ம நெனச்ச நேரத்துக்கு, அந்த சரியான நேரத்துக்கு, ரெகுலரா ஒரு நேரத்துக்கு எழுந்திரிக்க முடியும். அப்படி பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஏதாவது வெளியில இருக்கிற கிளைமேட், அட்மாஸ்பியர், சிச்சுவேஷன் அதாவது எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த மாரி நேரங்கள்ல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் எடுத்துக்கலாம். மற்ற நேரங்கள்ல நம்ம மனதுகிட்ட நம்ம உறுதியாவும், உண்மையாவும் நான் சொன்னா சொன்ன மாரி இருப்பேன் அப்படின்னு நம்ம நடந்துட்டோம்னா, அந்த மனசே அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ட பண்ணி குடுத்துரும். அப்ப அந்த மாரி பண்ணிக்கலாம். அப்புறம் 2வது நம்ம இந்த பேசுறது, அல்லது ரொம்ப தூரம் வேகமா ஓடி வர்றது, அ ஏதேனும் ஒரு காரணங்களால அ நம்ம ஆற்றல் வந்து விரயமாயிருக்கிறது. அப்ப அந்த விரயமாயிருக்கிறது அந்த பலகீனத்துக்கு தகுந்த மாரி, அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ஓய்வு கூடுதலா எடுக்கும். அதுதான் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு. அதுவும் ஒரு காரணமா இருக்குது. இப்படி இந்த காரணங்கள்லாம் நமக்கு இருக்குது. அப்புறம் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா, ஒரு ஆர்சி பில்டிங்கா இருக்கும் ரூம். அ அப்புறம் இயற்கை காற்றோட்டம் இல்லாம செயற்கையான ஒரு சூழல் வந்து சுற்றுப்புற சூழல் இருக்கும். அப்போ அந்த ஞானிகள், முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆற்றங்கரை ஓரங்கள்ல அங்கேயே விதை விதைச்சு, அங்கேயே அறுவடை பண்ணி, அந்த ஆகாரங்கள அவங்க கையினாலேயே உற்பத்தி பண்ணி, அ அங்கேயே சாப்பிட்டு, அந்த மாரிலாம் வாழும்போது, அவங்க நெனச்ச மாரி இருக்கிறதுக்கு நெறைய இயற்கை சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தது. இப்ப நம்ம ஆர்சி பில்டிங் இந்த மாரி இருக்கும்போது, நூஃப் கான்கிரீட் என்ன ஆகுது, அந்த மொத்த வெப்பத்தையும் பகல்ல வாங்கி வைக்கிறத உள்ள குடுக்குது. அப்ப அந்த வெப்பம் பூரா என்னன்னா, குளிர்ச்சியா இருக்கிற நம்ம ரத்தத்துல தான், அங்க 2 பேர் இருந்தா 2 பேர், ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆள், எத்தன பேர் இருக்கிறாங்களோ, அத்தன பேருக்கு அந்த வெப்பத்த பங்கிட்டு குடுக்குது. அந்த செவுத்துல இருக்கிற வெப்பம், இதெல்லாம். அதெல்லாம் நம்ம பாடில தான் வந்து சேருது. சரிங்களா? அப்புறம் அதெல்லாம் அந்த சூடு காரணமா நம்ம தூக்கம், ஆரோக்கியம், அதாவது ஸ்ட்ரென்த்து, சக்தி எல்லாமே அதனாலேயும் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அப்ப இயற்கையான ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை, படுக்கை அமைப்பு, இது எல்லாமே சித்த வித்தியார்த்திகள் ரொம்ப நுட்பமா தெரிஞ்சு, புரிஞ்சு நடந்துக்கும்போது தான், உடலும், மனசும் நமக்கு நல்ல விதமா ஒத்துழைப்பு குடுக்கும். அப்ப அந்த நுட்பம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனுபவத்துல, நடைமுறையில இப்படி இருந்தா தான் எனக்கு சூட் ஆகுது. அப்ப இந்த மாரி நான் பண்ணேன். எனக்கு வித்தைக்கு எதுவும் தடை இல்ல. அப்ப நான் எப்படியோ வித்தை பண்ணணும் அவ்வளவுதான். அதுக்கு நான் இந்த மாரிலாம் சில நடவடிக்கைகள கையாளுறேன். எனக்கு இந்த மாரி நான் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறத பண்ணலாம். இப்போ பொதுவா வந்து இந்த செம்பு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறது நல்லது. ரைட்டு தான். ஆனா செம்பு பாத்திரத்த வெளக்குறது சிரமம். இந்த மாரி சில பிரச்சனைகள் இருக்குது. அப்ப நம்ம அத புரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு சில்வர் பாத்திரத்துல தண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த மாரி கூட பண்ணிக்கலாம். நானு அந்த மாரி எத மாதிரி நம்ம பண்ணிட்டா, இல்ல மண் பாத்திர தண்ணியெல்லாம் குடிக்கிறதா இருந்ததுன்னா, நல்ல கூலிங். அதனால அந்த கூலிங் தண்ணி என்னமோ நல்லது தான். ஆனா, அவ்வளவு கூலிங் வந்து ஒரு சித்த வித்தியார்த்தி, உதாரணத்துக்கு குறிப்பா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா, ஒரு துண்டு ஒரு சின்ன அளவுல எப்பாவது சாப்பிட்டா நல்லது. ஆனா, இந்த ரொம்ப குளுந்த தண்ணீரு, என்ன சாதாரணமா வெள்ளரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நரம்ப அப்பவே குளிர்ச்சி பண்றத பார்க்கலாம். அப்படி நரம்ப அப்பவே குளிர்ச்சி பண்ணுச்சுன்னா, அது வாசி யோகம் பண்றதுக்கு, சித்த வித்தை நம்ம பண்றதுக்கு நல்ல தடை தான் உண்டு பண்ணும். அப்ப அதுவும் அளவு தான். எவ்வளவு சாப்பிட்டா நமக்கு இதுக்கு தடை ஏற்படாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்ப இந்த அளவுல ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ஆரம்பத்துல குடுத்த கோயம்புத்தூர்ல ஒரு புக்ஸு ஜெராக்ஸ் மாரி போட்டு எல்லாத்துக்கும் குடுத்தேன். அதுல கூட சித்த வித்தியார்த்திகள் அளவு என்பதை தயவு செய்து நன்றாக கவனிக்க வேண்டும்னு குறிப்பு குடுத்திருந்தேன். அப்போ அ இந்த மாரி சில ஆகாரங்கள, முறைகள நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால கண்ட்ரோல் பண்ணி நம்ம சாதாரணமா இருக்க முடியும். 2வது இந்த சீதம், உஷ்ணம் இத பொறுத்து தான் இருக்கு. நானு 2 பாயிண்ட் சொல்றேன். கொஞ்சம் உடம்புல உஷ்ணம் இருந்தா தான் வித்தை நல்லா வரும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப குளிர்ந்து போனாலும் கொஞ்சம் தூக்கம் அதிகமா இருக்கும். அதீதமா உஷ்ணம் வந்துட்டாலும் தூக்கத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இன்னும் சொல்லப்போனா, ஒண்ணு தூக்கமே இல்லாம போயிரும். இல்ல அதிக தூக்கம் வரும். இது என்ன பித்தம் அதிகரிச்சதுனால. அப்ப இந்த பித்தத்த நடுநிலையில வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ சாதாரணமா நைட்டு இந்த ஓன் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நல்லா கிளீனா சில பேரு நைட்லயும் கூட பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் படுத்துக்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வயிறு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் அந்த சுவாசம் கரெக்ட்டா நடக்கும்போது, அந்த சக்தி அவங்களுக்கு உடம்புல கிடைச்சறதுனால, அவங்க நேரத்துல எந்திரிச்சாலும், அந்த சோர்வோ, டயர்டோ பகல்ல இருக்கிறதில்ல. 1. 2வது சாமி இந்த அருள் தொழிலுக்கு
போகாது அப்படின்னு ஒரு வார்த்தை. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஆ, சரி. இப்ப இடையில கட்டாச்சோ? இடையில ஆமாய்யா. சரி, சரி. அப்போ நம்ம அடிமை தொழிலுக்கு போக வேண்டாம்னு சொல்ற மாரியும், சித்த வித்தியார்த்திகள் டஸ்ட் நெறைய ஃபார்ம் ஆகுற தொழிலுக்கும் போகக்கூடாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த டஸ்ட் நெறைய வந்து உள்ள போகும். ஏன்னா, மத்தவங்க வந்து அந்த பாதைய அவ்வளவு சுத்தமா வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு நேச்சர்லயே சளி, அழுக்கு, கபம் அப்படின்னு தடுப்பு இருக்கும். நாம நாடி நரம்புகள்ல எல்லாம் பியூரிஃபை பண்றத நோக்கமா வச்சிருக்கிறோம். அப்போ ரொம்பவும் சுத்தமாவும், ரொம்ப ஆழமாவும் நம்ம என்ன சொல்ல போறோம், ஒரு மயிர்க்கால் அளவு கூட சுத்தமா வச்சிருக்கிறோம். அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறோம். அப்ப அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிற நாம, டஸ்ட் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இருந்தோம்னு சொன்னா, அது நம்ம சித்தரித்த பண்றதையும் பாதிக்கும், தூக்கத்தையும் பாதிக்கும். அப்புறம் அதுவே வந்து நமக்கு சளி, இருமல் எல்லாம் பண்றதுக்கு இது பண்ணும். நான் ஒருத்தர்ட்ட சைவ சித்தாந்தத்தை பத்தி சுந்தராவரத்துல வேணுகோபால் ஐயான்னு அவர் நான் சொல்லிட்டு சைவ சித்தாந்தத்தை கேட்க தான் போனேன். அப்புறம்தான் அவரு வித்தியார்த்தி ஆகி வந்தாரு. அப்புறம் சமாதி கூட அவர் முதல் சமாதி அவர் சமாதி தான் பார்த்தேன். ரிட்டையர்டு இன்ஜினியர் அவரு. அந்த அம்மா கூட மீனாட்சி அம்மா கூட சுந்தராவரத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் அந்த எல்லாம் விஷயம்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க வித்தை வாங்கின புதுசுல அந்த ஆர்வத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, சாயந்தரம் 6:30 மணிக்கு சீமெண்ணெய் விளக்கு வச்சுக்குவாங்க. விளக்கு வைக்கணும்னு சொன்னோம்னா சீமெண்ணெய் விளக்கு. அது மாதிரி நம்ம இப்போ கூட தீப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஏதேதோ வாசனை திரவியம் இருக்கிற எண்ணெய்லாம் இருக்குது. விளக்கு பொருத்தின அவசியம்னு சொல்லி போட்டு இவங்க அந்த வாசனை திரவிய எண்ணெய்லாம் பயன்படுத்தினா பாதிப்பு. அவங்க அது மாதிரி சீமெண்ணெய் விளக்கை பொத்த வச்சுட்டு பண்ண உடனே ஆஸ்மா, சளி, கபம் எல்லாமே ஜாஸ்தியா போச்சு. அதனால அவங்களுக்கு அது இஷ்யூ ஆகி போச்சு. அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சது, ஓ சீமெண்ணெய் விளக்கு பத்த வச்சு நம்ம பண்றதுனால தான் அது நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க. அதனால விளக்கு பொருத்தி வச்சிருக்கிறது கூட எண்ணெய் ஊத்தி இருக்கிறோம், நெய் ஊத்தி இருக்கிறோமா, அது பிரச்சனை இல்லாத நெய் தானா, தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கிறோமா, அது நல்லதுதானா, இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறோமா, பிரச்சனை இல்லையா, அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. இந்த தேவையில்லாம இந்த ஊதுபத்தி வாசனை, ஏதாவது சென்ட் மாதிரி வாசனை, ரூம் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே டிஸ்டர்ப் தான் ஆகும். இயற்கையான வாசனை இல்லாத ஒரு தன்மை தான் நம்மளுக்கு நல்லது. ரூம் நல்லா அமைதியா நல்லா நிம்மதியா இருக்கணுங்கிறது அவசியம். பிறகு இந்த ஆசன பலகை இதெல்லாம் கூட குறிப்பிட்ட மரங்கள்ல இருந்தா நல்லது அப்படிம்பாங்க. அப்போ அது குறிப்பிட்ட உயரம், பூமியிலிருந்து 2 இன்ச் உயரம் இருந்தா நல்லது, குறைஞ்சபட்சம் காத்தோட்டம் இருந்தா நல்லது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி மரப்பலகை கட்டில், மெத்தையை விட மரப்பலகை கட்டில் கிடைச்சதுன்னா அதுல துணி விரிச்சு அந்த மாதிரிலாம் படுத்தோம்னா படுக்கை கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். படுக்கையில ரொம்ப இன்னும் ஆழமா சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது தனிப்பட்ட முறையில நிறைய பேசலாம். ஆனா வித்தியார்த்தி உண்மையில நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்றேன். உண்மையிலேயே அந்த ஜீவனை நல்ல விதமா வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள, நிறைய பாதுகாப்பு விஷயங்கள, ரொம்ப துல்லியமான விஷயங்கள நம்ம உணர்வுலயே எல்லாம் தட்டுப்படும். அதுக்கான விஷயங்கள் தானா வந்து அமையும். இன்னும் சொல்லப்போனா, உலகத்தாரு நல்ல விதமா ஆனந்திக்கிறத விட, ஒரு சித்த வித்தியார்த்தியா இருந்தான்னா, அவன் நல்ல உணர்வு பெற்றவனா, தூய உணர்வுக்கு வர வர, அவன் எல்லா விதமான தூய இயற்கையான இன்பங்கள் எல்லாம் அவனுக்கு இயற்கையாவே வந்து சேருது. அப்ப அதுக்கான பொருட்களோ, அதுக்கான இயற்கையான அமைப்போ எல்லாமே வந்து சேருது. அவனுக்கு எல்லா வகையிலயும் அந்த ஆனந்தம் தங்கி இருக்குது. அவனுக்கு அவனோட உணர்வுக்கு தட்டுப்படுது. அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு தகுந்த மாரி அமையுது. அதுக்கு தகுந்த மாரி அவன் என்ஜாய் பண்ண முடியுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த தூய தன்மையில, அந்த தூய இயற்கையான தன்மையில என்னென்ன ஆனந்தங்கள்லாம் இருக்கோ, அத அவனால சரியா புரிஞ்சு உணர்ந்து அனுபவிக்கிறதுக்கு முடியுது. அப்ப அந்த வகையில படுக்கையும் நம்ம நல்லா சீரா எந்த மாரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கூட ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப அதுக்கு தகுந்த மாரி குறிப்பா நம்ம பலகையெல்லாம் இந்த மின்காந்த ஆற்றல் இதெல்லாம் பிளாஸ்டிக்கை விட மின்காந்த ஆற்றல் எல்லாம் பாதுகாக்க ரெக்சின் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணா நல்லதுதான். அதை தவிர்க்க முடியாத இடத்துல விட்டுறலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அத மாரி இந்த சளி, கபம் தொந்தரவு இருக்கிறவங்க, இருமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த மிளகு போன்றவைகளை பயன்படுத்தி, திரிகடுகம் போன்றவைகளை பால்ல சேர்த்து பயன்படுத்தி கொஞ்சம் பண்ணிக்கலாம். திரிகடுகம் சேர்த்தா பால் சேர்க்கலாம்.
பேரிச்சம்பழம் 2 சேர்த்தா பால் சேர்க்கலாம் முடிஞ்சு, அதே பேரிச்சம்பழம் அதிகமா சேர்க்கக்கூடாது. ஒரு பேரிச்சம்பழம், ஒரு 1/2 டம்ளர் பால் அப்படின்னா அதுக்கு அது அட்ஜஸ்ட் ஆயிக்கும். 2 பேரிச்சம்பழம் மட்டும் வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் நைட்டு தூக்கமே வராது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள வந்து நம்ம எந்த அளவுல பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி. வெறும் வயித்துல இனிப்பு சாப்பிடக்கூடாது. என்ன அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி உப்பு, புளி, காரம் அதிகம் சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே சொன்னது. இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்பும் கொஞ்சம் ஒத்துழைக்கும். இன்னும் வேறொரு வகையில சொல்றதா இருந்தா, காகபுஜன்ரு சொல்றாரு, "கபடமற்ற தேகமடா கண்டு பாரேங்கிறாரு." அதனால தேகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம என்ன குடுத்தா என்ன ரியாக்ஷன் பண்ணுது? அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். உதாரணத்துக்கு பச்சை மிளகா, சாதாரண மிளகாய் சாப்பிட்டீங்கன்னா, கபம், சளி அதிகமா உற்பத்தி ஆகும். அதே நேரத்துல இஞ்சி கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்கன்னா, இருக்கிற சளிய கிளறி விடும். அப்போ கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் பித்தத்த தணிக்கும். புதினா கொஞ்சம் பித்தத்த கண்ட்ரோல் பண்ணி, கொஞ்சம் கண்ணுக்கு தெளிவு குடுக்கும். அப்ப இந்த மாரி எது நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடக்கூடாது, எந்த காரம் சேர்த்துக்கலாம், எந்த காரம் சேர்க்கக்கூடாது, அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி தான் நமக்கு உடம்பு ரிசல்ட் குடுக்கும். அது இன்புட் என்ன குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி தான் ரிசல்ட் குடுக்கும். நெறைய வாயு பதார்த்தங்கள, குறிப்பா உருளைக்கிழங்கு, நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா, ரிஷிகேஷ், பத்தமடை சிவானந்த ஆசிரமத்திலலாம் உருளைக்கிழங்கு நெறைய யூஸ் பண்றாங்க. அது பிரெயினுக்கு நல்லதுன்னு சொன்னாலும், மரவள்ளி கிழங்கு அல்லது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மலஜலம் போறதுக்கான மரவள்ளி கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்லதுங்கிறாங்க. ஆனாலும், எப்படி இந்த சி மரவள்ளி கிழங்கையும், அதே மாரி உருளைக்கிழங்கு போன்றவையும் சில பேர் குழந்தைகள்லாம் சிப்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க, உப்பு, காரம் இருக்கிறதுனால. ஆனா உண்மையிலேயே இந்த மரவள்ளி கிழங்கு, அப்புறம் நம்ம இது உருளைக்கிழங்குலாம் ஸ்லோ ரொம்ப கம்மியான அளவுல, மைல்டா சயனைடு எஃபெக்ட் இருக்கு. அதனால நம்ம அந்த மாரி பொருட்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. பொதுவா கருணக்கிழங்கு சாப்பிட்டாச்சுன்னா, இந்த 1 பாத்ரூம், 2 பாத்ரூம்க்கெல்லாம் அவ்வளோ சுகமா பிடிகரணைன்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் எல்லாம் பிடிகரணைன்னுவாங்க. அதனால கருணை கலங்கடா மயிற்றை பிடுங்கடான்னு விளையாட்டு சித்தர் பாடுவாரு. கடேந்திரநாதர்ன்னு. அப்போ அந்த கருணைக்கிழங்கு கருணையின்றி புசியோம்னு தேரையர் சித்தர் சொல்லுவார். அப்போ கருணைக்கிழங்கு தினசரி சாப்பாடுல வேணுங்கிறாங்க. அப்போ வாரத்துல நம்ம ஒரு 2 நாளாவது அத சேர்த்துக்கலாம். அதே மாரி அகத்திக்கீரைன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை சேர்த்துக்கலாம். என்ன குப்பைக்கீரைங்கங்க பாடி கிளீனிங்க்கு அவ்வளோ நல்லது. அப்பப்போ சேர்த்துக்கலாம். தண்டங்கீரைங்கிறாங்க. ஒண்ணுக்கு போறதுக்கு அவ்வளோ நல்லது. சிறுகீரைங்கிறாங்க. உடம்புல இருக்கிற ஒண்ணுக்குள்ள டாக்ஸின்லாம் பூரா வெளிய கொண்டு வந்துரும். அது எப்பாவது ஒரு தடவ சேர்த்துக்கலாம். இந்த மாரி பேசினா நெறைய அப்ப இந்த மாரிலாம் பண்ணி பாடி கண்டிஷனா இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ, அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா வமனம் வாங்கி கொள்ளுதல்ங்க. அப்புறம் இந்த தும்பை சாறு வச்சு மூக்க சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிக்கிறதுக்கு நசியம் செய்து கொள்ளல். அது ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒருக்கா பேதிக்கு எடுத்துக்கிறது. அப்போ வயிறு சுத்தமா இருக்கும். வேப்பிலச்சாறு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு வயிறு கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதி மருந்து சாப்பிட்டு கிளீன் பண்ணிக்கிறது அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் பண்ணும்போது தான் ஒரு யோகியோட உடல் ஒரு யோகிக்குள்ள தன்மையில அவருக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்குது. இதுல ஏதாவது நம்ம சில விஷயங்களை அதிகமா சாப்பிட்டு அல்லது ஒருத்தர் கொடுத்தாருங்க 2 வீணா போயிருங்க அப்புறம் அதுக்காக சாப்பிட்டேங்க அப்படிலாம் சொன்னோம்னா அப்புறம் நமக்கு அந்த ரிசல்ட்டு உடம்பு கரெக்டாக கொடுக்காது. அப்போ ஜீவனை கேட்கணும், போதுமா இந்த அளவுக்கு சாப்பிட்டா நமக்கு வித்தை பண்றதுல ஒன்றும் தடை இருக்காத அப்படின்னு நம்ம உணர்வுல கேட்டா அந்த உணர்வே சரியா வழிகாட்டுது. அப்ப நம்ம உணர்வுடையார்னு திருமூலர் அதை சொல்றாரு. அப்போ உள் நாடி உள்ளே ஒளி பெற நோக்கிடில் கண்ணாடி போல கலந்து நின்றானே உள்ளத்தினுள்ளே உள்ள ஒருவனை கள்ளத்தினாலும் கலந்தறியும் கருத்தறிவார் இல்லைங்கிறார். அப்போ இந்த எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் என் கண்ணார முதனை கண்டறிவார் இல்லைங்கிறார். அப்ப என்னன்னா உணர்வு தான் உறவு கொள்னுட்டு உணர்வு கைட்டால் முருக வாங்கி கடையை முன்னிற்கும். நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த உணர்வு தான். அந்த உணர்வை பியூரிஃபை பண்றதுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் செயல்கள் எல்லாமே தன்மையாக இருக்கும்போது மட்டும்தான் இதை கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்க வைக்க முடியும். அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க, சொல்றேன். சரிங்களா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ ஆத்ம நமஸ்காரம். ஆர்சி ரூம்ல வந்துதான் ஜென்ரலா எல்லாமே செய்யறோம் ஜபம். அதனால ஆமா. சூடு அதிகமாகும்னு சொல்றீங்க.
இப்போ ம். ஜபம் செய்யும் போதும் உடம்பு சூடு அதிகம் தான் ஆகும். அப்ப நம்ம என்ன ஆ. சூடு அதிகம் அதிகம் நிறைய அதிகமாயிடும் போல இருக்கு. அப்போ ஜப டைம் வேணா குறைக்கலாமா? நீங்க கேட்கறது நல்லது தான். அது ம். பொதுவா வந்து நைட்ல தான் நீங்க கதவெல்லாம் லாக் பண்ணிடுறீங்கல்ல, ஆமா. அப்பதான் நம்ம கொஞ்சம் தூக்கத்துக்கு பாதிப்புன்னு அத சொன்னேன். சரி. பகல்ல வந்து ஆர்சி பில்டிங் 2 மணி வரைக்கும் 2:30 மணி வரைக்கும் கூலிங்கா தான் இருக்கும். ஓ! ஆமா. ரைட்டு. பகல் ம். டைம் கதவு ஜன்னல்லாம் தொறந்திருக்கும். வலை ம். அடிச்சிருப்போம். கதவு தொறந்திருப்போம். ம். அப்போ வந்து உள்ள காத்தோட்டம் இருக்கும். அப்ப 2, சரி. 2:30 வரைக்கும் பகல்ல வந்து காலையில இருக்கிற அந்த கூலிங் தங்கியிருக்கும். 2, ம். 2:30 வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ம். ம். அதுக்கப்புறம் தான் வந்து அது உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆரம்பிக்கும். நம்ம நைட்டு கதவெல்லாம் கப்புன்னு எல்லாம் சாத்திருவோம், எல்லாம் பண்ணிருவோம். ம். அப்புறம் அந்த காத்தோட்டம் எதுவும் இருக்காது. அதனால ம். அந்த வெப்பம் பூரா அந்த உடம்பு செவுரு, மேல இருக்கிற ரூஃப் எல்லாமே அந்த வெப்பத்த உள்ள இறக்கும். அப்ப நைட்டு தான் ம். அந்த உஷ்ணம் அதிகம். அப்புறம் பெட் வந்து ஓ! மெத்தையோ, ரெக்ஸனோ, ரயானோ இது மாரி ஏதாவது இருக்கும். ம். அப்புறம் அந்த அது நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணமும், அதுல இருக்கிற உஷ்ணமும் 2ம் சேரும்போது, அப்புறம் நம்ம ஆகாரத்துல சாப்பிட்ட உஷ்ணம், இதெல்லாம் ம். சேர்ந்து அதிக உஷ்ணமா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஓகே. நான் ஆர்சி பில்டிங்க பத்தி சொல்லும்போது, அந்த மாரி சொன்னேன். ஓகே. இப்ப புரிஞ்சுதுங்களா? நன்றி. நன்றி. நமஸ்காரம். ஆ. ஆ. எக்ஸாஸ்டர் மாதிரி ஏதாவது ஜன்னல்ல வச்சு அந்த காற்று ஓட்டத்தை நம்ம உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அது சரியாகும்ல. ஏன்னா காற்று ஓட்டம் ஆ, இருந்தால் ஆ தானே அந்த உஷ்ணத்தை அது ஏற்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. அதுவும் ஒரு காரணம் தான். சின்னதா ஒரு எக்ஸாஸ்டர் மாதிரி வச்சு உள்ள இருக்கக்கூடிய அசுத்த காத்து வெளியில போற மாதிரியும் வெளியில இருக்கிற காத்து ஏதாவது உள்ள வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா அப்போ அது கொஞ்சம் தோசை நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அல்ல அது ஒரு கரெக்ட்டான எலக்ட்ரீஷியன் மாரி ஆளு, அல்லது அந்த மாரி பொருள் வந்து கடையில விக்கிறாங்கன்னு தான் நெனைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சருக்கான கருவி இருக்குது. அந்த ரூம் டெம்பரேச்சருக்கான கருவிய அந்த ஃபேன்ல கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா, ரூம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும்போது அது எக்ஸாஸ்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இல்லன்னா வெளியில இருக்கிற குளுந்த காத்த உள்ள சப்ளை பண்ணாரும். அதை எப்படி வேணாலும் மாத்தி சுத்தும். அந்த மாரி அமைப்பெல்லாம் உண்டு. அப்படி கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆனா நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஏர் கண்டிஷனர் வேண்டாம், ஏசி வேண்டாம் இல்லைங்களா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த டேபிள் ஃபேன்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த வால் ஃபேன், டேபிள் ஃபேன். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈரை துணி சேலைய வந்து ஏதாவது வேஷ்டி இந்த மாரி ஏதாவது துண்டு ஏதாவது ஈரத்துணி வந்து போட்டுட்டு அந்த கட்டி விட்டுருவாங்க பக்கத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லேசா அந்த பெரிய அகண்ட பாத்திரத்துல தண்ணீர் இருக்கும். அப்ப அந்த தண்ணீல பட்டு அந்த காத்து வரும்போது கொஞ்சம் இயற்கையா, அதாவது கூலர் ஏர் கூலர் பல காலத்துல யூஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த மாரி இப்போ ஏர் கூலர் யாரும் அதிகம் யூஸ் பண்றதில்ல. அந்த மாரி பண்ணோம்னா, இது வந்து அரசர்கள் காலத்துல அந்த திருவனந்தபுரம் பத்மநாப அரண்மனை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயற்கையிலே லேக்ல இருந்து காத்து வர்றத பண்ணி, அது வந்து அந்த தட்டி என்ன தட்டி போட்டிருப்பாங்கன்னா, அந்த வெட்டி வேர் தட்டி போட்டிருப்பாங்க. அந்த வெட்டி வேர் தட்டி போட்டு, அந்த பலகையில பட்டு அந்த காத்து குளிர்ந்த காத்து ஏன்னா வெப்பம் வந்து பலகை நல்லா தடுக்கும். பழைய காலத்துல ரூஃப் கான்கிரீட்லாம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பலகை அடிச்சிருப்பாங்க. ஓடு பாவிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வெப்பம் அவ்வளோ சீக்கிரம் உள்ள இறங்காது. அது பகலும், இரவு எப்போதுமே அந்த கூலிங் இருக்கும். அந்த மாரி பண்ணி அந்த வெட்டி வேர் தட்டு வழியா இயற்கையான காத்து வந்து உள்ள வரும். அப்புறம் அந்த மாரி சில ஸ்க்ரீனு, அதில ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. அந்த குளிர்ந்த காத்து அதில பட்டு வரும்போது குளிர்ச்சியா இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில ஏற்பாடு நமக்கு நாமளே புரிஞ்சு பண்ணிக்கலாம். பண்ணிட்டா நல்லதா இருக்கும். ஏசி இதெல்லாம் வேண்டாம் இல்லைங்களா. ஏசி வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ வித்யார்த்தின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் ஏசிய முதல்ல எப்படி இந்த கொசுவுக்காக கொஞ்ச நேரம் போட்டு ஆஃப் பண்ணிடுறோமோ லிக்விட, அந்த மாரி என்ன பண்ணிக்குவாங்கன்னா, அதுக்கப்புறம் கதவு திறந்து வச்சுருவாங்க. கொசு போனதுக்கப்புறம். காலையில சாயந்தரம் அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல தான் கொசு வருது. அப்புறம் வந்து கதவு தொறந்து வச்சுருவாங்க. அந்த கெமிக்கல் காத்தெல்லாம் வெளிய போயிடும். அது மாரி ஏசி கொஞ்ச நேரம் போட்டுவுட்டு, அப்புறம் வந்து ஃபேன 1ல வச்சுட்டு, லைட்டா சுத்துற மாரி வச்சாச்சுன்னா, அப்புறம் உங்களுக்கு அதிகம் அந்த வெப்பமும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா, ஃபேனு தொடர்ந்து சுத்தும்போது ஆரம்பத்தில கூலிங் காத்து வரும். கொஞ்ச நேரம் தொடர்ந்து சுத்துச்சுன்னா, அது வெக்க காத்த தான் சுழற்சி நம்ம குடுத்துட்டுருக்குறோம். சுழட்டி, சுழட்டி அத திரும்ப குடுக்கும். அதனால அதிலயும் கூட ஏசி கொஞ்சம் போட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டு, படுக்கும்போது ஆஃப் பண்ணிற வேண்டியது தான். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா இந்த ஃபேன மட்டும் 1ல வச்சுக்கலாம். இல்ல 2ல வச்சுக்கலாம். அது மாரி கம்மி அளவுல இருந்துட்டு, அது ஃபேனுக்கு நேரா படுக்காம கொஞ்சம் தள்ளி படுக்கிறது நல்லதும்பாங்க. அப்படி இருந்தா இயற்கையான அந்த இது இருக்கும். சரிதானே?
கேட்கறது கேட்கலாம். ஐயா வெங்கடே ஐயா, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்கம்மா. அந்த காலத்துல இருந்தது உண்ணுவது உறங்குவது உள்ள இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆத்ம காலத்து நமஸ்காரம். அந்த சித்தர்கள் அப்படித்தானே, அதுலயும் ஆமா ஆமா ஆமா. யாரும் என்னால பேச முடியல, ஆ, கண்ட்ரோலா ஆ, இருந்தாங்க. சரி. உண்ணுவது உறங்குவது, அதான் நைட்ல நீங்க ஆமா சொன்ன ஆமா. மாரி கம்மி சாப்பிடுறது, இந்த எண்ணெய் பதார்த்தம் இதெல்லாம் சேர்க்க கூடாது, அது மாதிரி இதெல்லாம் நிஜம்தான் அது. ஆமா. ஐயா ஐயா, இன்னொரு கேள்வி ஐயா. ஆ, ஐயா, இப்போ இந்த 3 4 ஜெபம் பண்றாங்களே, அதுக்கப்புறம் சில பேர் தூங்கிடுறாங்க, அது கூடாது இல்ல? அதாவது நீங்க ஆரம்பத்துல என்ன சொல்ற ட்ரையல் அண்ட் எரர் பேஸும்பாங்க. ஆ. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வளைஞ்சு கொடுக்காம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம்னா ம். அது வந்து சரி வராது. அதாவது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருந்துதான் ஆகணும். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை இது வந்து உங்கள இன்னொருத்தர் கட்டாயப்படுத்துறது இல்ல. உங்களுக்கு நீங்களே நல்லது ம். பண்ணிக்கிறது தானே. அதான். உங்களுக்கு தான் நீங்க நல்லது பண்ணிக்கிறீங்க. அதனால நீங்க ம். வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் எடுத்துக்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சு எடுத்துக்கணும் அத. சரி ம். இன்னைக்கு கொஞ்சம் தூங்குறேன். ஆனா நாளைக்கு நான் தூங்கக்கூடாது. ஜெபம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் தூங்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்த உடனே, ம். உங்களுக்கு அப்படியே படிப்படியா ஆகும்போது, உங்களுக்கு நல்ல நிஷ்டை கிடைச்சிரும். நல்ல நிஷ்டை ம். கிடைச்ச ம். உடனே நீங்க தூங்க வேண்டிய வராது. ஏன்னா, அதிலேயே ம். அதாவது நீங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நான் 1 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன். ஒரு 20 நிமிஷம் நிஷ்டை பண்றேன் அப்படின்னு ம். நெனைக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா, என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கங்கிறத விஷயத்த விட, ம். நீங்க ம். எவ்வளவு நேரம் நிஷ்டை பண்ணீங்கிற அப்படிங்கிறது பாயிண்ட் தான் ம். முக்கியம். அதுவும் சரி. சரியா நிஷ்டை பண்ணீங்களா? அல்லது ம். நிஷ்டையில கவனத்தோட எவ்வளவு நேரம் இருந்தீங்க? என்ன ம். நடந்ததுன்னு கவனிக்கிறதுல எவ்வளவு நேரம் எடுத்துட்டீங்க? இதெல்லாம் தான் ம். இம்பார்ட்டன்ட். நீங்க ரொம்ப வாட்ச் பண்ணீங்களா? அப்படிங்கிறது தான். எவ்வளவு நேரம் கரெக்ட்டா பயிற்சி ம். பண்ணீங்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட அம்சம் தான் அதுல. 2வது ம். என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது ஒண்ணு. அப்ப ம். கவனிக்கிறது மூலியமா நிஷ்டைக்கான வாய்ப்பு வரும்போது, உங்களுக்கு நிஷ்டையும் கூடிருது. ம். அப்போ பிராணம் தேவையான அளவுக்கு உள்ள போச்சுன்னா, ம். தானாக உங்க நிஷ்டை வந்துரும். உதாரணத்திற்கு, ம். தூக்கம் வரப்போறதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க அப்படியே கொட்டாய் விடும். ம். அப்படியே மெல்ல அதோட சுவாசத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்படியே ம். கொஞ்ச நேரத்துல அப்படி தூங்கிருவா, அப்படியே 2 கொட்டாய் விட்டுட்டா அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அப்படியே தூங்கிரும். நமக்கும் அப்படித்தான். அந்த சுவாசத்தோட தன்மை, அதாவது மனசு உள்ள போறதுக்கும், சுவாசம் ம். போய் அடங்கறதுக்கும் 2க்கும் தொடர்பு இருக்குது, நம்ம தூக்கத்துக்கும். ம். அதே ம். மாதிரி தேவையான அளவுல நம்ம பிராணாயாமம் கரெக்ட்டா பண்ணும்போது, அந்த ம். கவனிக்கிற விஷயமும் நம்மளுக்கு கிடைச்சிரும். கவனிச்சுட்டு இப்ப நமக்கு நிஷ்டை வந்துருங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிரும். ஆமா. அதாவது சாந்தி எடுப்பதற்கு, சுகம் எடுப்பதற்கு சாதாரண சுவாசத்துல இருக்க சொல்றாரு. அப்படி ம். ம். இருக்கும்போது, அடுத்து நமக்கு நிஷ்டை வந்துரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்படியே ம். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து அந்த நிஷ்டைக்கு போயிட்டீங்கன்னா, அதாவது ம். 3/4 ம். மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ உங்களுக்கு நிஷ்டை மட்டும் கிடைச்சா, கிட்டத்தட்ட ம். 4 மணி நேரம் தூங்குனதுக்கு ஈக்குவலா அது வந்துரும். ஓ! அந்த எனர்ஜி, அந்த இது எல்லாம் அதுல கிடைச்சிரும். இன்னும் சொல்லப்போனா, ம். அறிவியல குளிச்சுட்டு வந்தவனோட ஒரு ஃப்ரெஷ்னஸ் மாரி வந்துரும். அப்ப ம். தூக்கங்கிறது உங்களுக்கு தேவையே படாது. அந்த கரெக்ட். எனர்ஜி நல்லா கிடைச்சிரும். இந்த மாரி பண்ணிக்க முடியும். ஓகே. நன்றி. நமஸ்காரம். ஆ, ஆ. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் சரிங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வசகத்தை முன்னெடுத்து வச்சு தான் நாம அந்த உபதேசத்தை வந்து வாங்கியிருக்கோம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி இந்த சத்திய வாசகத்தை நாம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இது எப்பவுமே நினைவுல இருக்கணும். ஏன்னா இது நாம கொடுத்த ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டா இருக்க போகுது. ஸோ இதை எல்லா நேரங்களிலும் பின்பற்றிட்டே வரும். இதை கடைபிடிக்கிற வேலையிலேயே தான் இருக்கணும். என் மனம் சிந்திக்கிறது மூலமா அது ஜீவன் நஷ்டமாகுதா, அப்போ சிந்தனை தடுக்கிறது எப்படி, சிந்தனை வராமல் இருக்கிறது எப்படி? அப்போ சாமி சொல்றாரு, அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்றாரு.
ஜீவனுக்கு மேல்கதி வந்துருச்சுன்னு சொன்னா அங்க சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாக்கு, அதாவது பேசுறது மூலமா நமக்கு ஜீவன் நஷ்டமாகுதுன்னு சொன்னா அதையும் தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நாம யூகித்து அறிந்து அதனுடைய வழியில நம்ம போக வேண்டியது இருக்குது. அங்கேயும் ஜீவனுக்கு தேவையான மேல்கதியா இருக்கக்கூடிய சமீரணம் வந்துருச்சுன்னு சொன்னா அங்க பேசுறதுக்கும் அங்க வழி இல்லை. இந்த கர்மம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி சாமி வந்து 8ஆம் தேதியில சொல்லியிருப்பாரு. அப்போ சுவாசிக்கிறது மூலமாகவும் அந்த ஜீவனானது விரயமாகுதுன்னு சொன்னா அதையும் நாம தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்கு போகணும். அதாவது விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை நாம அணுகும் போது அங்க விசேஷமாக இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அங்க நிர்மலமாகும் போது அங்கேயும் நம்மளுடைய ஜீவனானது சிவத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அப்போ இந்த சத்தியவசகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா நாம நிஷ்டையில இருந்து சமீரனுங்கிற கதியில இருந்தாதான் அது ரொம்ப சூட்டபுளா இருக்க முடியுது. அப்போ அந்த நிலைமைக்கு போறதுக்கான முயற்சிங்கிறது நமக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் காலையில 1 மணி நேரமோ சாயங்காலம் 1 மணி நேரமோ அதை செய்யறோம்னு சொன்னா அது சாத்தியப்படுறது கிடையாது. ஏன்னா காலையில நம்ம முழிச்சு வெளியில வந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் இருக்குது. அத்தனை மணி நேரமும் அது வெளியிலேயே அதை செலவு பண்ணி பழக்கப்படுத்திட்டே இருந்துட்டு அதுல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்ம முயற்சி செஞ்சு அதை நம்ம பழக்கத்தை மாத்தி அமைச்சிட முடியாது. அதுக்குதான் சாமி வந்து ஜீவனுக்கு மேல்கதி வரணும் அப்படின்னா உள்ளில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை சரி செய்யணும். அது எப்படி சரி செய்யறது அப்படின்னா எந்த வேலை செய்யும் போதும் எப்பவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த விதத்தில் அல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படிங்கிறார். அப்போ எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஜபிக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது நிலையங்களுக்கு போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாட்டில் எனக்கு மேல்கதி வர்றது கிடையாது. அதெல்லாமே என்ன, அந்த சதா பிராணாயாமத்துக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு அங்க இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்த்து பேசி அங்க இருக்கக்கூடிய ஜப விஷயங்கள்ல நான் கலந்துக்கிட்டு என்ன அதுக்கு சரி பண்ணிக்க முடியும். ஆனா உண்மையான ரிசல்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா சதா அபியாசத்துல நாம முன்னெடுத்து வரக்கூடிய நிலைமையில தான். அதுக்கு நம்மளுடைய ஜீவனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஜீவன் மேல அதிகப்படியான ஸ்நேகம் அப்படிங்கிறது வரணும். அப்பதான் இந்த எந்த வேலை செய்யும் போதும் அதை காக்கக்கூடிய அந்த எண்ணமானது நமக்குள்ள இருக்கும். அதனால இந்த சதா அபியாசத்தை முன்னெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கு நாம வர்றதுக்கான ஒரு முயற்சி எப்பவுமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த சத்திய வாசகத்தை நம்ம மறக்காம அந்த முயற்சியில நம்ம தொடர்ந்து ஈடுபடணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்திரக்காரங்க. நாளைக்கு இந்த 17வது சட்டங்கள்ல இருந்து மீதம் இருக்கக்கூடிய சட்டங்கள் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்திரக்காரங்க. அத்தனை ஐயா. அனைவருக்கும் நமஸ்காரம்.